ஏய் இந்திரா என்னடா இங்க படுத்திருக்க? என்னடா இங்க படுத்திருக்க? நீங்களா எப்போ வந்தீங்க? என்னடா நீ இருக்கிற இங்க இருக்க? அட போங்கண்ணே, நேற்று வாழைப்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கள, அது சாப்பிட்டு வந்து நான் இங்கே தான் படுத்துருக்கேன். ஏன்டா நைட்டு ஃபுல்லாக அப்போ இங்கேயாடா படுத்துருந்த? ஆமாண்ணே, பேய்களோடலாம் குடும்பம் நடத்தினே. அப்படிடா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்பேன்னு நினச்சிக்கிட்டேன், இங்கே அப்படியே படுத்துட்டேன் அசந்து. சரிடா எந்திரா, இன்னைக்கு உனக்கு வந்து தமிழ்நாட்டோட சர்பத் போட்டு தரேன்டா, செம்மையா இருக்கும்டா. எந்திரா என்னண்ணே எந்திரா, நான் சர்பத் போடுறேன்டா. போடா. படுத்த நாள் முதல் இந்த நாள் வரை டேபிளை விட்டு எந்திக்கவில்லை. ஏண்டா சட்டியை கழுவு கூட அதுக்குனே படுத்துருக்க. எந்திரா. அட போங்க சாமிகளா, கழுவணும் மாட்டுக்க சட்டியை கூட. நீங்க சர்பத் போட்டு கொடுத்து நான் என்னைக்கு குடிக்க தூங்கு முடிஞ்ச மாதிரி படுத்து வரீங்க. இன்னைக்கு ஒரு சர்பத் வேற லெவல்ல வரும். முதல்ல எலுமிச்சை பழத்தை வெட்டிக்கிடுவோம். என்னடா கேக்காடா வெட்டுறேன்? பிறந்த நாளில் எங்களுக்கு சர்பத் போட்டு தரீங்களா? நீ முதல்ல தூங்கி எந்திச்சிட்ட போல. இந்த வேலுக்கு எங்கடா பிறந்த நாள் கொண்டாட? நல்லா புளிஞ்சிக்கிடுவோம். இது கொடுவோம். அண்ணே, ஏய் உறங்குறான்ல, அந்த மூஞ்சில கண்ணில் அடிங்க, அப்படின்னா தான் உறங்காமல் இருப்பான். அட்ரா நீ அடிச்சு இங்கே பாடா. இங்கே பாடா. ஏய் கண்ணு காந்த போகுது. கண்ணு காந்துமா இல்லை, உறங்காமல் இருப்பான்ல. சர்பத் வாசம் தூக்குதே, இதையும் குடிக்க வச்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக தூங்க வச்சிடாம. அடே இன்னும் எலுமிச்சை பழம் தாண்டா புளியுது. என்னால் பேய்களோட குடும்பம் நடத்த முடியாது சாமிகளா. நடத்தி பாரு, நல்லா தான் இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருந்தேன் வந்து எப்படா புளிடுறாரு பாரு. நீ பண்ற குரங்கு சட்டைக்கு பேயே ஓடி போயிருண்டா. தொல்லை பண்ணிட்டீங்க. ஆமாடா, நீ பண்ற குரங்கு சட்டை கம்மியாவடா இருக்கு. இவரோடவா பண்ணிட போற? கேரளாக்காரரோடவா பண்ணிட போற? ஆள் நல்லா வெள்ளஞ்சொலியமா இருக்காரு. ஆனா ஏய் நீ போட்டியிலடா குளிக்கி சர்பத்து. ஆமா, அதை விட இது செம்மையா இருக்கும்டா. ஆமா கேள்விப்பட்ட உண்மையா? கோவில்பேட்டில் கடலை மிட்டாய் ஃபேமஸ் மாதிரி கோவில்பேட்டில் நன்னாரி சர்பத்து ஃபேமஸா? தமிழ்நாட்டே ஃபேமஸ்டா. தமிழ்நாடே ஃபேமஸா? ஆனால் இருக்கிறது கோவில்பேட்டில் தான் நிறைய இடத்துல பார்க்குற இடத்துலலாம் இருக்கு. இவர் குளுக்குனாதான் நுரை வந்தது, நான் குளுக்காமலே நுரை வந்தது. நீங்கள் புளிஞ்சாதான் நுரை வருதா? வர்றா வருதாடா நுரை? ஆமாம் வருது. வர்றா நுரை வருதாடா? வருது வர்றா நுரை வருதா? எது வந்தாலும் சரி குடிக்க நல்லா இருக்கும்ல. ஏப்பா 2-3 தான் ஒன்றா போட்டு சீக்கிரம் எல்லாம் தோப்பில் வேலை பார்க்காங்க, வெயிலில் பாவம் போட்டு கொடுப்போம். அப்பா 4 தான் வச்சு அடிக்காரு. சக்கதான்டா இருக்கும். கரும்பு புரிஞ்ச மாதிரி தான் புளியறீங்க. இந்த வயசுல கை வந்த கலையா? ஆமாடா, கை வந்த கடை இல்லடா, இந்த வயசுல புளி வேண்டிய. அது என்னது? தண்ணி. எப்பா இவ்வளோ கூலிங்கா இருக்கு. கூலிங் வாட்டர். ஐஸ் கட்டி இல்லையானே? அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் கட்டியாடா இருக்கும், உருகி போயிடுச்சுடா. அதானே பார்க்க. அப்புறம் அப்பா அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் கட்டி உருகி போச்சுன்னா எப்படி நாங்கள் இதை குடிக்க? அதான்டா நல்லா கூலிங்கா இருக்குடா, தண்ணி ஆனால் நல்லா கூலிங்கா இருக்குடா. இதுனே சோப்பா தேன் மாதிரி இருக்கு. நன்னாரியா? இப்ப நன்னாரி ஊத்திக்கிறோம். நாதாரியா? நன்னாரிடா. நாதாரி எதுக்கு ஊத்துறீங்க? நன்னாரியா? இந்த மாதிரி குரங்கு மட்டையை வச்சு என்னதான் பண்ணு? தேன் மாதிரி அதை இருக்கு. லேசா கையில ஊற்றி பார்க்கலாமா? அவன் கொஞ்சம் வாயில ஊற்றி பார்த்துரும். என்னமோ நாதாரியா நன்னாரியா எனக்கு ஒன்றும் தெரியல. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஹலோ, குளுக்குன ஆளு அவரு. குளுக்குன ஆளு, நான் குளுக்காமலே முறை வச்ச ஆளு. நீங்க புளிஞ்சு வர வைக்கீங்க. புளிஞ்சு
கொஞ்சம் கையில் வச்சு ஊற்றி பாருங்க. இதாண்டா நன்னாரி. கொஞ்சம் கையில் வச்சு ஊற்றி. இதாடா சர்பத் ரே. ஆஹா வாசம் தூக்குது எலுமிச்சம்பழம் வாசம். தோட்டத்துக்காரர் கொஞ்சம் கொடுங்க. அவர் தான் பாவம் கலாச்சி போய் வந்திருக்காரு. வாங்க தோட்டத்துக்காரர் வாங்க. இதை தரீங்களா? உங்களுக்கு அங்கே தோட்டக்காரர் கொடுங்க. பாவம் கலாச்சி போய் இதை நான் குடிச்சிக்கிட்டா வாசமா இருக்கு. இருடா இதாடா. அட சே என்னடா சரக்கடை அடிக்க. குழுக்கல் நுர எல்லாத்த விட நீங்க புளிஞ்சது செம்ம டேஸ்ட்டுங்க. டேய் இது தமிழ்நாட்டோட பாரம்பரியம்டா. அப்படிதான்டா இருக்கும். செம்ம வேற லெவலுங்க. நீங்க ஏமண்டி சர்பத்தை எப்படி வேற லெவலுக்கு வேற லெவலுங்க. நீங்க அப்படிதான்டா இருக்கும். சூப்பரா இருக்கும்டா. ஏமண்டி சர்பத்தை எப்படி இருக்கு? சூப்பரா உண்டாயி. உங்க ஊர்ல இந்த மாதிரி உண்டாக்கிருப்பாங்களா? பாக உண்டாயி சர்பத்து. இந்த பாக உண்டாயி ஆந்திரா பாக ஆந்திரால உண்டாது. அடே நீங்க ரெண்டு பேரும் பேசவே சரியில்லடா. நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். என்னடா திரும்ப தூங்கிட்டா? எந்திரா. ஆமாண்ணே தூக்கம் வந்துருச்சுண்ணே. சர்பத்து குடிச்சோட அதை மாதிரி தூங்கிட்டேன். இன்னும் திரும்பியுமா? ஆமாண்ணே இன்னைக்கு பேய் இன்னைக்கு செத்துச்சுடா. பரவாயில்ல பேய் செத்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு கொடுப்பாங்கண்ணே ஜூஸ். நண்பர்களே பேய் செத்துச்சு நண்பர்களே.